Hello dear students. Praveshika easy language பார்த்துட்டு இருக்கோம். Praveshika bookல third paper easy language. அந்த easy language bookல சரவணா easy guide அதுல first 5 lesson உங்களுக்கு போட்டாச்சு. இப்ப 6th lesson பார்க்கலாமா? Part 6 पाठम 6 प्रश्नों के उत्तर अपनी प्रांतीय भाषा में लिखिए. क्या तुमको उनका नाम मालूम है? क्या வாட் என்ன அப்படின்னு கேட்குறோம். தும்கோ உனக்கு அல்லது உங்களுக்கு, உன்கா அவருடைய, நாம் பெயர், மாலும் ஹே தெரியுமா? அப்படி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்கு தெரியும், எனக்கு அவர் பெயர் தெரியும் அப்படின்னு சொல்ல. எனக்கு அவர் பெயர் தெரியும். क्या उसको उस लड़के का नाम मालूम है? मालूमना தெரியும், நாம்னா பெயர், லடுக்கே அப்படின்னா என்னது? பையனின், லடுக்கே கா பையனுடைய. क्या उसको அவளுக்கு, உஸ் லடுக்கே கா நாம் அந்த சிறுவனின் பெயர் தெரியுமான்னு கேட்குறாங்க. அவளுக்கு அந்த பையனின் அல்ல சிறுவனின் பெயர் தெரியாது. தெரியும்னா தெரியும்னு எழுதலாம், தெரியாதுன்னு எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான். எது வேணால் நீங்கள் கேள்விக்கு பதில் தெரியும்னு சொல்லலாம், தெரியாதுன்னு சொல்லலாம். எனக்கு அவளுக்கு அந்த சிறுவனின் பெயர் தெரியாது, அவளுக்கு அந்த பையனின் பெயர் தெரியும், இப்படி எது வேணா எழுதலாம். ஆனால் பதில், கேள்விக்கு பதில் சொல்லணும். நெக்ஸ்ட், क्या उनको आपका घर मालूम है? मालूमना தெரியுமா, கர்னா வீடு, आपका घर எங்க வீடு உங்களுக்கு தெரியுமா? क्या उनको அவருக்கு, आपका घर எங்க வீடு, மாலும் है தெரியுமா, அவருக்கு எங்கள் வீடு தெரியும். आपका மத், மத்துனா என்னது? ஓட்டு, நீங்க போடுறீங்களா எலெக்ஷன் ஓட்டு, அது. आपका மத் किसको है? என்னுடைய ஓட்டு ராமசாமிக்கு. இப்போ டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேர் சொல்கிறாங்க, அவ்வளோதான். டிஎம்கே, ஏடிஎம்கே, தாவேகா, இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்குது. அதை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது இல்லைன்னா ஒரு ஆளை சொல்லி, இப்போ ஸ்டாலினுக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, நம்ம ஊரில் ரங்கசாமிக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆப்கா மத்து ஓட்டு கிஸ்கோக, என்னுடைய, உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதுக்கு என்னுடைய ஓட்டு ராமசாமிக்கு, என்னுடைய ஓட்டு ரங்கசாமிக்கு, அந்த மாதிரி